பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1987 வெளியான நாயகன் திரைப்படத்தில் நடித்த நடிகரோட சம்பள பட்டியலை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 1987 தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படம் வெளிவந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கியது. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகரோட சம்பள பட்டியல் என்னென்னு பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக கிட்டி. இவர் ஒரு சிறந்த நடிகர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் இயக்குனர், ப்ரொடியூசர் போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இவர் நாயகன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுக்கு தந்தையாக நடிச்சிருப்பார். இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் வாங்கியிருக்கிறார். அடுத்த நடிகராக பார்த்தீங்கன்னா எம்.இ. வாசுதேவராவ். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் வாப்பாவாக கடலுக்கு மீன் பிடிக்கிறதாக நடிச்சிருப்பார். இவரோட கதாபாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது 25,000 தான் இவர் வாங்கியிருக்கிறாரு. பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு நடிகர். பல ஹிந்தி, தமிழ், தெலுங்கு போன்ற படங்களில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் வாங்கிய சம்பளம் 25. அடுத்த நடிகராக ஆர்.என்.ஏ. பிரசாத். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர், ஒரு தயாரிப்பாளர் போன்றவர். இவரும் பல திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு. நாயகன் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா இவர் வாங்கியிருக்கிறாருங்க. இந்த திரைப்படத்திற்கு நாயகன் திரைப்படத்தில் 45,000 ரூபா பெறப்பட்டது. அடுத்த நடிகராக ஈரா சீனிவாசன். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களை, குணச்சித்திர வீரங்கள், நாடகக்கலை போன்ற பல திரைப்படங்களை இவர் இணைஞ்சு நடித்திருக்கிறாரு. இவர் நடித்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பெறப்பட்ட சம்பளம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35,000 இவர் வாங்கி. பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா குணச்சித்திர வேடங்களில் போலீஸ் கதாபாத்திரம் போன்ற பல இதில் நடிச்சிருப்பார். நாயகன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சந்திக்க வர இடத்துல ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டையோட இருப்பார். சூப்பரான ஒரு நடிகர். அடுத்த நடிகராக ஆர்.என். ஜெயகோபால். ஆர்.என். ஜெயகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவரும் மிகப்பெரிய ஒரு நடிகர். தெலுங்கு, கன்னடம் போன்ற பல மொழிகளில் இவர் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு. இவர் இந்த திரைப்படத்திற்கான பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 50,000 ரூபா இந்த திரைப்படத்திற்காண்டு வாங்கியிருக்கிறாரு. குறிப்பாக இவர் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் போன்ற பல திரைப்படங்களை இவர் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு. நாயகன் திரைப்படத்தில் ஷேட்டாக நடிச்சிருப்பார். இவர் பெறப்பட்ட சம்பளம் 50,000 ரூபாய்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. அடுத்த நடிகையாக குயிலி. இவங்களை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் நடித்த திரைப்படங்கள், நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடித்த திரைப்படத்தில் இவங்க பெறப்பட்ட சம்பளம் என்பது கம்மி தான். இந்த திரைப்படத்துக்கு தான், அதுவும் ஒரு டான்ஸுக்கு தான் அந்த திரைப்படத்தில் ஆடுவாங்க. இவங்களுக்கு பெறப்பட்ட சம்பளம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு 2வது 3வது திரைப்படம் தான் நாயகன். ஒரே ஒரு பாடலாக இருந்தாலும் அந்த திரைப்பட பாடல் சூப்பரான ஒரு ஹிட்டு. 38,000 அந்த திரைப்படத்தில் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த நடிகராக ஆர்.என். சுதர்சன். ஆர்.என். சுதர்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டிஎஸ்பி போன்ற பல இதுகளில் நடிச்சிருந்தாலும் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருப்பார். இவர் நாயகன் படத்தில் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட 60,000 ரூபா வாங்கியிருக்கிறாருங்க. அடுத்த நடிகையாக தாரா. தாரா அவங்களை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாயகன் திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தங்கையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இவங்க பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட இவங்களுக்கும் 28,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் தங்கையாக இன்ட்ரோடக்ஷன் சீனில் பாதி சீனில் தான் நடிச்சிருப்பாங்க. 25,000 இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த நடிகராக விஜயன். விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்குமே பல திரைப்படங்கள், பல ஹிட்டு திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நாயகன் திரைப்படத்தில் அவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்கிட்ட தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. ஹீரோவாக அறிமுகம் ஆனாலும் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்கிட்ட வாங்கியிருக்கணும். 35,000 ரூபா தான் அந்த திரைப்படத்துக்காண்டி பெறப்பட்டிருக்கு. அடுத்த நடிகராக பிரதீப் சக்தி அவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை குறிப்பாக நடிச்சிருப்பார். தெலுங்கு, கன்னடம் போன்ற ஹிந்தியில் நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சிருப்பார். ஒரு சூப்பரான ஒரு வில்லன் கதாபாத்திரம், குணச்சித்திரத்திலையும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது 75,000 ரூபா இந்த திரைப்படத்திற்காக வாங்கியிருக்கிறாரு. 75-80 கிட்ட வாங்கியிருக்கிறாரு அப்ராக்சிமெண்ட்டாக. சூப்பராக நடிச்சிருப்பார். போலீஸாக தான் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். வில்லன் போன்ற ஒரு கதாபாத்திரம் கொண்ட சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகனாக நாயகன் திரைப்படத்தில் சூப்பராக பிரதீப் சக்தி நடிச்சிருப்பார். அடுத்த நடிகராக நிழல்கள் ரவி. இவரை பொறுத்த வரைக்குமே நாயகன் திரைப்படத்தில் உலகநாயகன் அவரோட பையனாக நடிச்சிருப்பார். சிறு வேடங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்திற்கான இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட 65,000 ரூபா அந்த திரைப்படத்திற்காண்டி இவர் வாங்கியிருக்கிறாரு. நாயகனில் அவரோட பிள்ளையாக நடிச்சிருப்பார். கொஞ்சம் சீன் தான் இருக்கும். வளர்ந்தது பார்த்தீங்கன்னா அதுலேயும் இறந்துருவார். கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு 60,000 70,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. நாயகனில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார் நிழல்கள் ரவி அவர்கள். அடுத்ததாக நாசர் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். போலீஸ் கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
நாயகன் அவங்களோட பொண்ணை திருமணம் பண்ணியிருப்பார். இந்த திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான இருந்தாலும், போலீஸ் அதிகாரி இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது அப்பவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75,000 இவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு நல்ல நடிகர், ஒரு சிறந்த நடிகராக நிறைய திரைப்படங்களில் வில்லன் போன்ற பல கதாபாத்திரம் நடித்த நாசர் அவர்களுக்கு 75,000 வாங்கியிருக்காரு. அடுத்த நடிகராக டெல்லி கணேஷ் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான கதையின் ஒரு முக்கியத்துவமாக நாயகன் திரைப்படத்தில் ஒரு அமைந்த ஒரு நடிகர் தான் இவர். கிட்டத்தட்ட வேல்நாயகர் கூடயே இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நடிக்கக்கூட குணச்சித்திர வேடங்கள் என பல காமெடி கலந்த பல திரைப்படங்கள் இவர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்திற்காக இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட 1,4 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெயிட்டான கேரக்டராக இருந்தாலும் இவருக்கு பொறுத்த வரைக்கும் 1,4 லட்சம் ரூபா கிட்ட கொடுத்து அந்த திரைப்படமும் சூப்பரான அமையும் அளவுக்கு நாயகன் திரைப்படத்தில் டெல்லி கணேஷ் நடிச்சிருப்பார். அடுத்த நடிகராக ஜனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே நாயகன் திரைப்படத்தில் உலகநாயகன் கூடவே இருப்பார். சூப்பரான கலக்கலான காமெடி நடிகராக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஒரு விசித்திரமான ஒரு நடிகராக நடிச்சிருப்பார். இவர் இந்த திரைப்படத்திற்கான பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80,000 அந்த திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காங்க. ஏன்னா காமெடியாக நடித்த நடிகர்களே இவருக்கு பெறப்பட்ட சம்பளம் என்பது 80,000 தான். அடுத்த நடிகர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டீனு ஆனந்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு நடிகருங்க. இவர் கிட்டத்தட்ட மும்பையை சேர்ந்தவர் தான். இவர் தெலுங்கு போன்ற பல இடங்களில் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், நடிப்பின் நாயகன் என பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் காமெடியனாகவும் நடித்த ஒரு சூப்பரான நடிகருங்க. நாயகன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லனாக இவரும் நடிச்சிருப்பார். இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருக்கு பெறப்பட்டது 85,000 கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு சிறந்த ஒரு நடிகர். அடுத்ததாக இசையானி இளையராஜா அவர்கள். இவர் இந்த திரைப்படத்திற்காக பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கு. 3 to 4 லட்சம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இவர் வாங்கியிருக்கிறாரு. இளையராஜா அவர்கள் பாடல் பட்டி தொட்டியெல்லாம் முழிக்கும் அளவுக்கு நாயகன் திரைப்படத்தில் சிறப்பாக பணியாற்றியிருப்பார். இளையராஜா அவர்கள் 4 லட்சம் வாங்கியிருப்பார். அடுத்ததாக நாயகன் திரைப்படத்தோட இயக்குனர் மணிரத்னம். இவர் இந்த திரைப்படத்திற்காக இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கிட்ட தான் இவர் வாங்கியிருக்கிறார். சம்பளம் கம்மி தான் கிட்டத்தட்ட, இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு இருப்பார். இந்த திரைப்படத்திற்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கிட்ட தான் இவர் வாங்கியிருப்பார். அடுத்ததாக நடிகை சரண்யா பொன்வண்ணன். இவர் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெயிட்டான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. இவங்க இந்த திரைப்படத்தில் பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தான் அந்த திரைப்படத்திற்காண்டி இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு வேலைக்குள்ள நடிச்சிருப்பாங்க. சூப்பர் திரைப்படமாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் நாயகன் திரைப்படத்தில் பாடலும் சரி, அவங்களோட நடிப்பு திறமையும் சூப்பராக நடிக்கக்கூடிய சரண்யா பொன்வண்ணன் பல திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் ஹீரோயினாக குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு தான் இவங்க அதிகமான ஒரு சம்பளத்தை பெற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இந்த திரைப்படத்தில் தன்னோட கதாபாத்திரத்தை வருத்தி நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக முதலிடத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இவர் இந்த திரைப்படத்திற்கான பெறப்பட்ட சம்பளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 லட்சம் கிட்ட இந்த திரைப்படத்திற்கு அவர் வாங்கியிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு நாயகனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். சூப்பர் கதாபாத்திரத்தில் இரு வேடம் போல முதுமையாக இருப்பார், இளமையாக இருப்பார். அந்த அளவுக்கு துல்லியமாக இந்த திரைப்படத்தில் நாயகன் திரைப்படத்தில் உலகநாயகன் அவர்கள் நடிச்சிருப்பார். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் இந்த திரைப்படத்திற்கு அவர் பேமெண்ட் வாங்கியிருப்பார் சம்பளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாயகன் திரைப்படத்தில் பெறப்பட்ட சம்பளங்கள் எவ்வளோ தான் குறிப்பாக பார்த்தோம். 1987 வந்த நாயகன் திரைப்படம் தீபாவளி தினத்தன்று அதில் நடித்த நடிகர்களோட சம்பள பட்டியல் தான் அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம குறிப்பாக பார்த்துருக்கோம். முன்ன பின்ன இருக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாயகன் திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம். பட்டி தொட்டி இளங்கலைக்கு 170 நாள் வெள்ளி விழாவுடைய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.